தலைவர்கள் 40 ஆண்டுகள் 45 ஆண்டுகள் அந்த கிளையினுடைய தலைவர்களா இருக்கிறவங்க நம்ம பார்க்கிறோம். தமிழக அரசியல் நிரந்தரமான ஒன்றிய தலைவர்கள் 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் ஒன்றிய தலைவர்களா இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு உண்மையான ஜனநாயக கட்சி. கிளை தலைவர் தேர்தலில் இருந்து ஆரம்பித்து கடந்த ஒரு 3 மாதமாக நடக்கக்கூடிய அந்த விஷயத்தை பாருங்க. கிளை தலைவர்கள் எல்லாம் தமிழகத்தில் 68,600க்கும் மேற்பட்ட கிளைகள். அதற்கு தலைவர்கள்லாம் நம்ம போடணும். கிட்டத்தட்ட 47,000 கிளை தலைவர்கள் நாம் தேர்ந்தெடுத்து விட்டோம். மிச்சம் இருக்கக்கூடிய 21,000 கிளை தலைவர்கள் நாம் தேர்ந்தெடுத்து விடுவோம். அது முடிந்த பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒன்றிய தலைவர்கள் 1231. அந்த 1231 ஒன்றிய தலைவர்களை கிட்டத்தட்ட 950 ஒன்றிய தலைவர்களை தேர்ந்தெடுத்து விட்டோம். மிச்சம் இருக்கக்கூடிய 281 தலைவர்களும் தேர்ந்தெடுத்து விடுவோம். அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்சி மாவட்டம் 67 கட்சி மாவட்டங்கள் இருக்கு. இன்னைக்கு முதற்கட்டமாக இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 3 மணியிலிருந்து 33 மாவட்டத்திற்கான தலைவர்களை இன்று அறிவித்திருக்கின்றோம். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த ஜனநாயக முறைப்படி இன்னும் 34 மாவட்டத்திற்கான தலைவர்கள் இன்னும் கொஞ்ச நாள்ல வேகமா அறிவிச்சிருவோம். இதெல்லாம் முடிந்த பிறகு மாநில தலைவரை தேர்ந்தெடுப்பது, அதெல்லாம் முடிந்த பிறகு தேசிய தலைவரை தேர்ந்தெடுப்பது. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிளையிலிருந்து தேசிய தலைவர் வரை ஒரு ஜனநாயக முறையில உண்மையாலுமே தொண்டர்கள் பங்கெடுத்து தலைவர்கள் பங்கெடுத்து சில மாவட்ட தலைவர்களுக்கு தலைவர் தேர்தலுக்கு 37 பேர் நாமினேஷன் கொடுத்திருந்தாங்க. 37 பேர் போட்டிட்டாங்க. ஒரு இடத்துல ஒன்றிய தலைவருக்கு 91 பேர் கொடுத்திருந்தாங்க. 91 பேர் 91 ஹையஸ்ட். இவ்வளவு பேர் கொடுக்கிறாங்க. எனக்கு எல்லோரும் நாங்கள் தலைவராக வேண்டும், இந்த கட்சியை வழிநடத்த வேண்டும், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஆனா நமக்கு தெரியும் ஒரு தலைவர் நாற்காலிக்கு ஒரே ஒருவரை மட்டும்தான் அமர வைக்க முடியும். எனக்கு அருமை சகோதரர் ராஜேஷ்குமார் அவர்கள் அமர வச்சிருக்கிறோம் அப்படின்னா இந்த மாவட்டத்திலேயே இவர் தான் பெஸ்ட் தலைவரா? இந்த மாவட்டத்தில் ராஜேஷ்குமார் அவர்களை தாண்டி வேற தலைவர் இல்லையா? அது கேள்வியாக இருக்கக்கூடாது. நான் அவர் மட்டும்தான் என்று சொன்னால் அது பதிலாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாவட்டத்தில் இன்னைக்கு இந்த நேரத்தில் உங்களை வழிநடத்துவதற்கு ராஜேஷ்குமார் அவர்கள் தேவைப்படுகின்றார். அதனால இந்த நேரத்துக்கு அவர் தலைவராக இருக்கிறார். அதே நேரத்தில் ராஜேஷ்குமார் அவர்களோடு தோளோடு தோள் கொடுத்து களத்திலே நின்ற நெசவாளர் பிரிவினுடைய மாநில தலைவராக அண்ணன் இருக்கட்டும், மாவட்டத்தினுடைய துணை தலைவராக இருக்கட்டும், அவர்களும் தலைவர்கள் தான். வேறு வேறு பொறுப்பில் ராஜேஷ்குமார் அவருடைய கருத்தை வலுப்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பொறுப்பில் இந்த கட்சியை முன்னிலைப்படுத்தி வேகமாக எடுத்து செல்ல வேண்டும். அதை நாம் எல்லோரும் செய்ய போகின்றோம். அதனால் இந்த தலைவர்ல ஒருத்தர் ஜெயிச்சாங்க.